பிரம்மபுத்திரா நதி சீனா, இந்தியா, அது மட்டும் இல்லாமல் வங்கதேசம், இந்த 3 நாடுகளில் பாயக்கூடிய நதியாக இருக்குது. சீனாவில் இந்த நதியை யார்லங் ஜாங்போ அப்படின்னு அழைக்கிறாங்க. அதே நேரத்தில் சீனாவுடைய தன்னாட்சி பகுதின்னு அந்த நாடே அறிவித்திருக்கிற திபேத் தான் இதனுடைய தொடக்க புள்ளி. பனிப்பாறையிலிருந்து நதியாக மாறி சீனாவில் யார்லங் அப்படிங்கிற பெயரில் பாய்கிறது. நம்ம நாட்டோட அருணாச்சல பிரதேச பகுதிக்குள்ளே நுழையும் போது சியாங் அப்படின்னு அழைக்கப்படுது. அஸ்ஸாமில் இந்த நதியோட பெயர் பிரம்மபுத்திரா. இந்த நதியின் மீது தான் சீனா மெடோக் நீர்மின் நிலையத்தை கட்டி வருகிறது. இதனால் பல பாதிப்புகள் ஏற்படுங்கிறது தான் இந்தியாவினுடைய கண்டனம். இதை நாம் தொடர்ச்சியாக பதிவு செய்துகிட்டே இருக்கிறோம். அணையை கட்டுறது மூலமாக சீனா பிரம்மபுத்திரா நதியின் நீரின் ஓட்டத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும்னு நம்புது. வறட்சியின் போது நீரை தடுத்து நிறுத்துறதோ அல்லது வெள்ளத்தின் போது திடீரென அதிக நீரை வெளியேற்றுவதோ இந்தியாவுக்கு பாதிப்பாக அமையுங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டு. பிரம்மபுத்திரா நதிநீர் பங்கீடு தொடர்பாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஒப்பந்தம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதும் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. ஒருவேளை இப்போ அணை உடைந்தால் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களில் பெருவெள்ளம் ஏற்படக்கூடும். ஆற்றின் இயற்கையான ஓட்டத்தில் வரக்கூடிய வண்டல் படிமங்கள் அணை மூலமாக தடுக்கப்படும். இந்த வண்டல் படிமங்கள் அஸ்ஸாம் மற்றும் வங்கதேசத்தினுடைய சமவெளியில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு வளத்தை கொடுப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவை. அதனால தான் நம்ம அதை பற்றி கவலைப்படுறோம். இது தடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுடைய வளம் குறைந்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுரும். அருணாச்சல பிரதேசத்தில் சியாங் நதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இப்போ அங்கே அப்படி தான் அழைக்கப்படுது. சியாங் நதி கரையோரமாக ஆதி அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் வசித்து வராங்க. இந்த ஆதி மக்களுடைய முக்கியமான தொழில் விவசாயம். இவங்களுக்கு சியாங் ஆற்றின் நீரை பயன்படுத்தி ஜூம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடப்பெயர்வு சாகுபடி முறையில் நெல், மக்காச்சோளம் அப்படின்னு பல பயிர்களை விளைவிக்கிறாங்க. அணை கட்டப்படுறதுனால நதியினுடைய இயல்பான நீரோட்டம் குறையலாம். இதனால் விவசாய நிலங்களுக்கு போதுமான நீர் கிடைக்காம அவங்களுடைய விவசாயம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு இருக்குது.